ஜீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் சென்னையில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவிருக்கின்றது. இந்த மாநாட்டில் வெளிநாட்டைச் சேர்ந்த பல்வேறு முதலீட்டாளர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். இந்த சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள், அதனுடைய தற்போதைய நிலை, இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அந்த குறிப்பிட்ட துறைக்கு எந்த அளவிற்கு முதலீடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்முடைய ஜீரோ ஆரில் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஜவுளித்துறை, உயிரி தொழில்நுட்பத்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை ஆகிய 3 துறைகள் குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இதற்காக சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய கோவை மற்றும் திருநெல்வேலி அரங்கத்திலிருந்து இணைய காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்னர் உயிரி தொழில்நுட்பத்துறை தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்த்துவிடலாம். இந்திய அரசின் உயிர் தொழில்நுட்பத்துறையின் மூலம் இந்தியா முழுவதும் 30க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் உயிர் தொழில்நுட்பம் குறித்த ஆராய்ச்சி மற்றும் முதுகலை பிரிவு செயல்பட்டு வருகின்றன. ஆனாலும் ஆராய்ச்சி படிப்பினை முடித்துவிட்டு பலரும் வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ செல்லும் நிலையே உள்ளது. இத்துறையில் தமிழகத்தில் முதலீடுகள் குவிந்தால் சூழ்நிலை மாறும் என்கின்றனர் இத்துறை சார்ந்தவர்கள். நிறைய ஆராய்ச்சிகள் பயோடெக்னாலஜி துறையில் ஒரு இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷனோட நடந்துக்கிட்டு இருக்கு. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தெர் இஸ் ஒரு பிக் அவேர்னஸ் அமங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ தே வில் பி ஏபிள் டு, தே ஆர் திங்கிங் தட் தே கேன் டூ சம்திங் த்ரூ பயோடெக்னாலஜி. நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய இதை சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு என்னை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கம்மின்னு நான் நினைக்கிறேன். உயிர் தொழில்நுட்பத்துறையில் பல மாணவர்கள் பல்வேறு முக்கியமான மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே மற்ற துறை சார்ந்த நிறுவனங்களிலும் உயிர் தொழில்நுட்பத்துறை சார்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்கின்றார் இத்துறையில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவி ஒருவர். இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி இதுதான் கேட்குறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நம்ம என்சைம்ஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் படித்தோன்னா அதை லார்ஜ் ஸ்கேலில் எப்படி கொண்டு போகிறது. ஸோ ஸ்மால் ஸ்கேலில் நம்ம படிக்கிறதா பின்னாடி லார்ஜ் ஸ்கேலுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எதையுமே லார்ஜ் ஸ்கேலில் பண்ண முடியாது. ரிசர்ச் லெவலில் பண்ணிட்டு தான் அதை அப்ளிகேஷன் கொண்டு போக முடியும். ஸோ இதை பின்னாடி இண்டஸ்ட்ரீஸில் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. மருத்துவம், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் போன்ற பல முக்கியமான துறைகளிலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு தீர்வு காண உயிர் தொழில்நுட்பத்தின் ஆராய்ச்சி உதவியாக இருந்து வருகிறது. இதன் தேவையை அறிந்து பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டால் அது சார்ந்த முதலீடுகள் பெருகுவதுடன் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் என்பது இத்துறை சார்ந்த வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. ஜான்சி மாலஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். குறிப்பாக உயிரி தொழில்நுட்பத்துறையை பொறுத்தவரை இந்தியாவில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய துறை என்று பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக முக்கியமாக வளர்ந்து வரக்கூடிய துறைகளில் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த துறையினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிஸ்ட் வீக்லியினுடைய ஆசிரியர் விஸ்வநாதன் அவர்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தேன். அதற்கு அவர் அளித்த பதிலை இப்போது நாம் பார்ப்போம். சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு நம்ம சொல்கிறதுல முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் சொல்கிறோம், நம்ம அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி சொல்கிறோம், அதே மாதிரி பயோடெக் சொல்கிறோம். இதுக்கு நமக்கு வேணுங்கிற அடிப்படை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பயோடெக்னாலஜிக்கு மிகவும் பிரதானம் கொடுத்து அங்கே ஆராய்ச்சி பரவலாக பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஐஐடி சென்னையில், மெட்ராஸில் அதே மாதிரி பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களுடைய சென்டர் ரிசர்ச், ஐஐடி மெட்ராஸினுடைய ரிசர்ச் பார்க்கில் கூட இதற்கு தனி கவனம் செலுத்தி அதற்கான ஆராய்ச்சிகள் பரவலாக பண்ணிகிட்ருக்காங்க. சென்னை ஒரு பெரிய ஆராய்ச்சி கேந்திரமாக வளர்கிறதுக்கு இந்த துறைகள்லாம் உதவும் அப்படின்னு நம்புகிறேன். விஸ்வநாதன் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். இந்தியாவை பொறுத்தவரை உயிரி தொழில்நுட்பத்துறையினுடைய தற்போதைய வளர்ச்சி குறித்து இப்போது பார்ப்போம். மருந்து தயாரிப்பு அளவின் அடிப்படையில் உலகில் 3வது இடத்தில் இந்தியா இருக்கின்றது. உலக அளவில் மருந்து தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களினுடைய அளவை வைத்து பார்க்கும்பொழுது இந்தியா அதில் 3வது இடத்தில் இருக்கின்றது. மருந்து தயாரிப்பு துறையினுடைய அந்த மதிப்பின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, அந்த மருந்து தயாரிப்பு துறையினுடைய அந்த ஒட்டுமொத்த மதிப்பு அதை வைத்து பார்க்கும்போது இந்தியா 14வது இடத்தில் இருக்கின்றது உலக அளவில். அதே போல மொத்த தயாரிப்பில் 72% ஜெனரிக் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய மொத்த மருந்து தயாரிப்பில் 72% ஜெனரிக் மருந்துகள்
தயாரிக்கப்படுகின்றன. 2013ஆம் ஆண்டில் முந்தைய 5 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் 2013ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பை பார்க்கும் பொழுது அதற்கு முந்தைய 5 ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த துறை மருந்து தயாரிப்பு துறை 17% வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இதனால் தான் இந்த துறை வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக பார்க்கப்படுகின்றது. உலக அளவில் முதலீடுகளை ஈர்க்கும் 12 நாடுகள் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. அதாவது இந்த குறிப்பிட்ட மருந்து தயாரிக்கும் துறையில் உலக அளவில் அதிக அளவு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய நாடுகளினுடைய பட்டியலில் அந்த முதல் 12வது இடத்து முதல் 12 நாடுகள் அடங்கக்கூடிய அந்த பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இந்த துறை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக பார்க்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் மதுரையிலிருந்து மருந்து தயாரிப்பு துறை, அதாவது இந்த உயிரி தொழில்நுட்பத்துறையினுடைய நிபுணர் அசோக்குமார் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். அசோக்குமாரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். அசோக்குமார் வணக்கம். தற்போது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மருந்துகளில் 72% ஜெனரிக் மருந்துகள் என்று கூறப்படுகின்றது. இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் பெற்ற மருந்துகளை பார்க்கும்பொழுது வெறுமனே 9% மருந்துகள் மட்டும் தயாரிக்கப்படுகின்றது. இந்த கணக்கீட்டை வைத்து பார்க்கும் பொழுது இது வெளிநாட்டு முதலீடை ஈர்க்கக்கூடிய ஒரு கணக்கீடா? இல்ல, கண்டிப்பாக அப்படி சொல்லலாம். ஏன்னா வெளிநாடுகள்ல ஒரு மருந்து தயாரிப்பதற்காக கூடிய செலவுகள் அங்கே மேன் பவர், அதை ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸான மீட் அவுட் பண்ண வேண்டிய அந்த எக்ஸ்பென்ஸ் மிகவும் அதிகம். அதே ஒரு மருந்தை இந்தியாவில் நிறுவப்பட்ட அவங்களுடைய ஃபேக்டரி மூலமா அதை தயாரிக்கும் போது குறைந்தபட்ச மேன் பவர் காஸ்ட் மூலமா அதே மருந்தை அவர்கள் இங்கே தயாரிக்க முடியும், அதை அவர்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. ஸோ அதன் காரணமாகத்தான் பலதரப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு ஆரம்பித்து அந்த தொழிலை இங்கே பெருமையோடு மிகவும் அதிகபட்ச எதிர்பார்ப்போடும் அவங்க ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதற்காக பலதரப்பட்ட அந்த நிறுவனங்களோட உற்பத்தி நிலையங்கள் இங்க இந்தியாவில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டாச்சு. இன்னும் நிறைய பேர் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க. இங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை மார்க்கெட்டைஸ் பண்ணும்போது அதோட காஸ்ட் வெகுவாக குறைகிறது. அசோக்குமார், எனக்கு எழக்கூடிய ஒரு சந்தேகம், அதாவது காப்புரிமை பெற்ற மருந்துகளினுடைய தயாரிப்பை பார்க்கும்போது இந்தியாவில் வெறுமனே 9% மட்டும் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. 72% பொதுவான ஜெனரிக் மெடிசன் என்று அழைக்கப்படக்கூடிய எந்த காப்புறுதியும் இல்லாத பொதுவான மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன, 72%. இந்த நேரத்தில் நீங்கள் சொல்வதைப் போல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களுடைய தொழிற்சாலையை தொடங்கும் பட்சத்தில் இது போன்ற ஒரு பொதுவான மருந்துகளை தயாரிக்குமா, அல்லது அவர்கள் காப்புரிமை பெற்ற அந்த மருந்துகளை தயாரிப்பார்களா? காப்புரிமை பெற்ற மருந்துகள் நாம் அனைவருக்கும் தெரிந்ததன்படி அதனுடைய விலை அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறு ஈர்க்கப்படக்கூடிய இந்த முதலீடு இந்திய மக்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக அமையும்? காப்புரிமை பெறப்பட்ட மருந்துகளை தயாரிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியனுடைய மார்க்கெட் அதை நம்ம மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஜெனரிக் ட்ரக்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ். ஏன்னா அங்கே தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு எத்னிசிட்டி பேஸ்ட் ட்ரக் டிசைனிங் இஸ் கரண்ட்லி கோயிங் ஆன். அதாவது இப்போ ஒரு பாப்புலேஷனுக்கு ஏற்றது மாதிரி ஒரு ட்ரக்கை டிசைன் பண்றதுனா ஒரு பெரிய ஆராய்ச்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு டிவிஷன் இட் இஸ் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி. தே ஆர் ஒர்க்கிங் டு டெவலப் ட்ரக்ஸ் விச் ஆர் ஸ்பெசிபிகலி டிசைன்டு ஃபார் இந்தியன்ஸ். ஸோ ஒவ்வொரு எத்னிசிட்டிக்கு ஏற்றது மாதிரி அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப் வேரி ஆகி இருக்கிறதுனால அதோட டோசேஜ் லெவல்ல இருந்து அந்த ட்ரக்கோட மாடிஃபிகேஷன் வரைக்கும் தேவை இருக்கு. ஸோ அதனால ஜெனரிக் ட்ரக் டெவலப்மெண்ட் தான் ஒரு பெரிய டார்கெட்டா அவங்களுக்கு இருக்க முடியும். அதன் மூலமாகத்தான் அவர்கள் நிறைய அச்சீவ் பண்ண முடியும், சாதிக்க முடியும். அதாவது நீங்கள் குறிப்பிட்டதை வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் காப்புரிமை பெற்ற அந்த மருந்துகளினுடைய தயாரிப்பை விட பொதுவான மருந்துகளை தயாரிப்பதற்கான வாய்ப்பே அதிகம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். நான் சொல்வது சரியா? ஆமா. ஆனால் அவர்கள் ஏற்கனவே காப்புரிமை பெற்ற அந்த மருந்தை தற்போது வெளிநாட்டில் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம். அவர்களுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு அவர் கண்டுபிடித்த ஒரு குறிப்பிட்ட மருந்திற்கு, உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு கேன்சரை சரி செய்யக்கூடிய, புற்றுநோயை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்திற்கு அவர்கள் காப்புரிமை பெற்றிருக்கின்றார்கள். அதை அவர்கள் தயாரித்து வருகின்றார்கள் வெளிநாட்டில். ஆனால் அதே மருந்தை இந்தியாவில் தயாரிக்கும் பட்சத்தில் குறைந்த செலவில் அவர்களால் தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில்
ஜெனரிக் மெடிசன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பொது மருந்துகளை தயாரிப்பதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் இருக்கின்றது. அந்த நிறுவனம் தாண்டி அனைவருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கின்றது. யார் வேண்டுமானாலும் அதை தயாரிக்கலாம். இந்த நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீட்டை இந்தியாவில் போடக்கூடிய ஒரு நிறுவனம் தான் காப்புரிமை பெற்ற அந்த மருந்தை தயாரிக்க யோசிக்குமா, அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குமா, அதை தாண்டி பொதுவான மருந்துகளை தயாரிக்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குமா? ஆக்சுவலி அவங்களுடைய முதல் எண்ணமே வந்து குறைந்தபட்ச செலவில் வந்து ஒரு ட்ரக், ஒரு மெடிசினை தயார் செய்து அதை வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கறது அவங்களோட அல்டிமேட் எய்ம். அதன் மூலமாக அவங்களோட உற்பத்தி திறனையும் அதன் மூலம் அவங்களோட வருமானத்தை பெருக்குவதுதான் அவங்களோட முதல் கடமை. கண்டிப்பாக அப்படிப்பட்ட எண்ணத்துடன் அந்த வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவுக்கு வரும் பட்சத்தில் அதிக அளவு முதலீடு செலுத்தும் பட்சத்தில் அதிக அளவு முதலீடுகளை இடும் பட்சத்தில் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமே. அசோக்குமார், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த சூழ்நிலையில் உயிரி தொழில்நுட்பத் துறையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ன என்பதை சற்று பார்த்து விடுவோம். அதன்படி இந்தியாவில் மருந்து தயாரிப்பு துறையில் 5வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 5வது இடம் தமிழ்நாட்டிற்கு உள்ளது. இந்தியாவின் மொத்த மருந்து உற்பத்தியில் 10% தமிழ்நாட்டில் நடைபெறுகின்றது. 2013ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி அதற்கு முந்தைய 5 ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட தொகை 31% வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதனால் தான் இது வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு துறை என்று கூறப்படுகின்றது. மருந்து தயாரிப்பு துறையின் மொத்த முதலீடு $774 மில்லியன் இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு இது. ஒட்டுமொத்தமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது. அசோக்குமார், உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் 2013ஆம் ஆண்டு கணக்கெடுப்பை பார்த்தோம். அதற்கு முந்தைய ஆண்டை ஒப்பிடும் பொழுது சுமார் 31% வளர்ச்சியை இந்த குறிப்பிட்ட துறை பெற்றிருக்கின்றது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்த துறை மேலும் வளர்ச்சி அடைந்திருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த துறையில் எந்த அளவுக்கு முதலீடு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் வரவிருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில்? இந்த செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் from people will be increasing more and more. இந்த ஒரு மெடிக்கல் செக்டாரை வந்து இட்ஸ் எவர் செக்டார். ஸோ முன்னால வந்து முதலீட்டாளர்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது, இது எப்படி போகும் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த துறையில வந்து அந்த துறையில வந்து பெருமளவு அவர்கள் ரெவன்யூ ஜெனரேட் பண்ற விஷயங்கள் பலதரப்பட்ட புள்ளி விவரங்கள் நம்ம அறியலாம். இது வந்து எல்லாருமே ஒரு உந்து சக்தியாகவும் அவங்கள ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸா தான் இருக்கு. ஸோ திஸ் வில் பி அட்ராக்டிங் மெனி மோர் பீப்புள் டு கம் ஃபார் திஸ் பிசினஸ். ஸோ இந்த ஒரு செக்டார்ல நிறைய மக்களை ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னும் இதுல உள்ள மக்களோட ஈடுபாடு வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த வளர்ச்சி வேறு எங்கேயோ போய் நிறுத்த போகிறது. கண்டிப்பாக அசோக்குமார், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். குறிப்பாக இந்த துறையினுடைய முதலீடு சார்ந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்து விடுவோம். இந்த குறிப்பிட்ட துறையில் அரசினுடைய முதலீடு என்பது 35% இருக்கின்றது. ஒட்டுமொத்த முதலீட்டை வைத்து பார்க்கும் பொழுது தனியாரினுடைய முதலீடு 61% இருக்கின்றது. வெளிநாட்டு முதலீடு 4% இருக்கின்றது. இந்த சூழலில் தற்போது நடைபெற இருக்கக்கூடிய அந்த உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு பிறகு இந்த துறை எவ்வளவு முதலீட்டை ஈர்க்கின்றது என்பதை பொறுத்து இந்த 4% உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அசோக்குமார், உங்களிடம் இந்த கேள்வி. இந்த வெளிநாட்டு முதலீடு மற்றும் இந்த தனியார் முதலீடு இவை இரண்டையும் வைத்து பார்க்கும்பொழுது, தனியார் முதலீட்டை வைத்து பார்க்கும்பொழுது அவர்கள் காப்புரிமை பெற்ற அந்த மருந்து தயாரிப்பில் எத்தனை சதவீதம் தங்களுடைய முதலீட்டில் எவ்வளவு சதவீதத்தை அதற்கு பயன்படுத்துகின்றார்கள்? வெளிநாட்டு முதலீட்டை வைத்து பார்க்கும்பொழுது அவர்கள் காப்புரிமை பெற்ற அந்த மருந்தை தயாரிப்பதற்கு தங்களுடைய மொத்த முதலீட்டில் எவ்வளவு சதவீதத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள்? அதற்கான புள்ளி விவரம் சரியாக தெரியவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு $100 இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் செலவிடும் பட்சத்தில் ஜெனரிக் மெடிசன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பொது மருந்து தயாரிப்பிற்கு அந்த $100 எத்தனை ரூபாய் அவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது? இது வருமானம் ஈட்டும் ஒரு நோக்கத்தோட தான் ஆரம்பிப்பதன் காரணமாக காப்புரிமை பெற்ற விஷயங்களை பயன்படுத்துவது அப்படி என்கிற விஷயமே வந்து 2வது பட்ச விஷயமாகிறது. சோ அதனோட பயன்பாடு மிகவும் குறைந்தபட்சமாகத்தான் இருக்க வேண்டும். அது காப்புரிமை பெற்றப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவர்கள் புத்திசாலித்தனமாக அதில் சில விஷயங்களை மாற்றம் செய்து அதை வேற மாதிரி வடிவத்தில் கொண்டு வருவதைத்தான் அவர்கள் பெருமளவு ஈடுபடுகிறார்கள். அந்த விஷயத்தில் தான் அவர்கள் அதிகபட்ச வருமாயை ஈட்ட முடியும் என்கிறது இப்போது நிலைமை. சோ அதை பார்க்கும்போது வந்து இந்த பேட்டன்ட் விஷயங்கள் ட்ரக்ஸை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி அசோக்குமார், எங்களோடு தொலைபேசி வாயிலாக இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை தொடர்பாக பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னர் 06 ஒரு சிறிய இடைவேளை.